மக்காவில் ஒரு நிகழ்ச்சி. அங்கே வந்து ஒரு செல்வந்தர் அந்த ஹரமில் வந்துட்டு, அந்த மக்கா ஹரமில் வந்து இந்த முசல்லா நல்ல விலை உயர்ந்த முசல்லா அது. அது எல்லாருக்கும் வந்து அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார், ஃப்ரீயாக கொடுக்குறாரு. யூஸ் பண்ணிக்கிட்டோம், அது எனக்கு நன்மை கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அவர் வந்து கொடுத்துட்டு போகிறார். இது மாதிரி நிறையா இங்கே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அந்த டயத்தில் வந்து வெளியில் நீங்களாம் போக முடியாது, அவ்வளோ தூரமாக இருக்கும். அப்போது அந்த டயத்தில் அந்த பங்களாதேஷி வந்து இந்த இவர் வந்து அங்கே வந்து துப்புரவு தொழிலாளராக இருக்கார். அவருக்கு வந்து அந்த முசல்லாவை கொடுத்துட்டு போகிறாப்புல அந்த செல்வந்தர். அந்த டயத்தில் தொழுகை முடிஞ்சு போய் தொழுக முடியாமல் கூட்டத்தில் ஒருத்தர் வந்து திரும்பி கொஞ்சம் வருத்தத்தோடு வந்துட்டுருக்கிறார், தொழுக முடியலையே ஜமாத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயத்தில் இந்த பங்களாதேஷி என்ன பண்ணுறாப்புல, உடனே அந்த ஆளை கூப்பிட்டு, இங்கே வாங்க, உன்கிட்ட முசல்லா இல்லையா, இந்த முசல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கிடைச்ச அந்த முசல்லாவை தூக்கி அந்த ஆள்கிட்ட தூக்கி கொடுக்குறாப்புல. இது வந்து அங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகுது. பதிவானது பிறகு இது வந்து வைரல் ஆகுது. அதாவது ஒரு 1000 ரியால் சம்பளம் இருக்கும், அவ்வளோதான். 1000 1200 ரியால் சம்பளம் தான் இருக்கும். இந்த பையன் தனக்கு கிடைச்ச விலை உயர்ந்த முசல்லாவை வந்து அங்கே வந்து யாரோ, எந்த நாடோ, எந்த இனமோ, எந்த மொழியோ, அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஆளுக்கு இவர் வந்து தன்னுடைய முசல்லாவை தூக்கி கொடுக்குறாப்புல. அதையும் அவரும் சந்தோஷத்தோடு வாங்கிட்டு போகிறார். இது வந்து நிறைய வைரலாகி அங்கே இருக்கக்கூடிய சவுதி பத்திரிகைகள்லாம் அது வெளியில் வருது. சவுதிகள்லாம் வந்து அவரை கூப்பிட்டு அவருக்கு வந்து பணமுடிப்பும் கொடுக்குறாங்க, பரிசு பொருட்களும் கொடுக்குறாங்க. பாருங்கள், எந்த அளவு ஒரு சின்ன விஷயம், நம்ம நினைக்கிறது ஒரு சின்ன விஷயந்தான் நம்ம நினைக்கிறோம், அது நமக்கு கொண்டு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. பார்த்தீங்களா, எந்த ஒரு நன்மையான காரியமோ நம்மளை வந்து வீணாகிடாது இறைவன் புறத்தில். அந்த ஒரு முசல்லா வந்து ஒரு 20 ரியால் 30 ரியால் இருக்கும். நல்ல விலையுயர்ந்த முசல்லா வந்தால் 100 ரியால் இருக்கும். அந்த 100 ரியால் எனக்கு வேண்டாம், அந்த நன்மையை நான் வந்து அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முசல்லா இல்லாமல் தொழுக வந்தார்ல, அவருக்கு கொடுத்தாங்கல்ல அந்த பையன். அதனால் வந்து எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்கிறாப்புல. சவுதிகள்லாம் கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு பணமுடிப்பும் கொடுக்குறாங்க. வாழ்த்துவோம்.